ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு துணை நிற்கிறேன். ஏசாயா 41:13 சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். துணை வேண்டும் தகப்பனே, இவ்வுலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே என்று நாம் பாடுகிறோம். உலக பிரகாரமான துணைவர்களும் வேண்டும். ஜெபத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு கர்த்தரின் துணையும் வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் அன்போடு உங்கள் அருகில் வந்து, நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்று வாக்களிக்கிறார். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்றார். ஏசாயா 41:13-14 உத்தமனுக்கு கர்த்தர் துணை. 2 நாளாகமம் 19:11. நாம் உத்தமமான வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு துணை நிற்பார். யாக்கோபின் தேவனை துணையாய் கொண்டிருப்பது எவ்வளவு பாக்கியமான அனுபவம்! ஆகவேதான் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னார். ஆதியாகமம் 17:1. அப்படி ஆபிரகாம் உத்தமமாய் வாழ தீர்மானித்த போது கர்த்தர் ஆபிரகாமோடு அவரது வாழ்நாளெல்லாம் துணையாய் நின்றார். கர்த்தர் ஒரு மனிதனுக்கு துணையாக நிற்கும் போது என்னென்ன ஆசீர்வாதங்கள் அவனை வந்து சேரும்? முதல் ஆசீர்வாதம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவனுடைய காரியம் ஜெயமாயிருக்கும். இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியருக்கும் நடந்த யுத்தத்தில் கர்த்தர் யோனத்தானுக்கு துணையாக நின்றார். யோனத்தானும் இஸ்ரவேலரும் ஜெயத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். 1 சாமுவேல் 14:15. உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வியா, எதிர்பாராத நஷ்டங்களா, எதை செய்தாலும் முன்னேற முடியாத நிலையா? இன்று முதல் கர்த்தரை உங்கள் துணையாக பற்றி கொள்ளுங்கள். கர்த்தாவே, எங்களுக்கு துணை செய்ய விழித்துக் கொள்ளும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள். 59ஆம் சங்கீதம் 4 அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தந்தருள்வார். ஆசா என்ற இஸ்ரவேலின் ராஜா யுத்தத்திலே கர்த்தர் தனக்கு துணையாக நிற்க வேண்டும் என்று அவரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும் என்று கண்ணீரோடு ஜெபித்தார். 2 நாளாகமம் 14:11. கர்த்தர் துணை நின்றதால் ஆசா ராஜா பலம் கொண்டு எத்தியோப்பியரை சங்கரித்தார். வெற்றி மேல் வெற்றி அவருக்கு கிடைத்தது. கர்த்தரை துணையாக கொண்டு முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யாத்திராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான துணையாக இருப்பார். வேதம் சொல்கிறது, 46ஆம் சங்கீதம் 1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவப்பிள்ளைகளே, ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் நிச்சயமாகவே உங்களை விடுவிப்பார். 50ஆம் சங்கீதம் 15 இன்றைய நினைவிற்கு 33ஆம் சங்கீதம் 20 நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகுமானவர். இன்றைய வேத வாசிப்பு
காலை ஏசாயா 1 மற்றும் 2 அதிகாரங்கள், மாலை கலாத்தியர் 5 அதிகாரம். அன்புக்குரிய அன்றென்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கலங்காதீர்கள், கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.